வணக்கம். நான் இப்போ உருளைக்கிழங்குல ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 கிலோ இருக்கும். அதை நம்ம தோல் சீவி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ 4 உருளைக்கிழங்கையும் தோல் சீவி எடுத்து வச்சிருக்கிறேன். இனி கட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த அளவில் இல்லை ஒரே அளவில் இருக்கணும்னா இந்த சைடில் நம்ம கரெக்டாக இது பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரே அளவில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஒரே அளவாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதே மாதிரி கட் பண்ணி தண்ணியில் உடனே போட்டுடலாம். இது மாதிரி எல்லாம் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். நல்ல இதில் உள்ள டார்ச் எல்லாம் போகிற அந்த மாவு எல்லாம் வெளியே போகும் வரைக்கும் ஒரு 2 தண்ணி நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்து இதை ஒரு துணியில் தொடச்சி தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கலாம். வடிகட்டி நல்லா கழுவி வச்சு இப்போ நல்ல தண்ணியில் போகும்படியாக நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நமக்கு மிளகாத்தூள்லாம் சேர்த்துடலாம். 3/4 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவு மைதா மாவு, 1/2 ஸ்பூன் அரிசி மாவு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இது எல்லா பக்கமும் நல்லா வரும்படியாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த உருளைக்கிழங்குல கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஒட்டி இருக்கும். தண்ணியில் இந்த மசாலாலாம் போட்டதெல்லாம் நல்லா கோட்டாகி அழகாக பாருங்கள் நல்லா வந்திருக்குது. இதை நம்ம இனி பொரிச்சிடலாம். நான் போட்ட அளவுகள்லாம் சரியாக இருக்குது. சரி, இனி இதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாயாச்சு. இதில் நம்ம போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் மிதமான சூட்லேயே வேகணும். இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு எடுத்துடலாம். இதுபோல் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. ரொம்பவும் நல்லா வந்திருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சுவையாக இருக்குது. நம்ம உருளைக்கிழங்குல எந்த ஸ்நாக்ஸ் பண்ணாமே ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைகள் செய்து கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ.